ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பூத் ஏஜென்ட்டு பணி வந்து கிடச்சிச்சு. பூத் ஏஜென்ட் பணி வந்து போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தேன். அதாவது நான் வந்து பூத் ஏஜெண்ட்டாக இருந்த வார்டு பார்த்திங்கன்னா 1132 ஓட்டு மொத்தம் இருக்குது. ஸோ 3 மணிக்கு லஞ்சுக்காண்டி வெளியே வந்தேன். ஸோ 3 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போகிறவங்க மறுபடியும் 3 மணிக்கு மேலே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 மணிக்கு யார் பூத் ஏஜென்ட்டுக்குள்ளே உள்ளே இருக்காங்களோ அவங்க தான் ஓட்டிங் டைம் முடிகிற வரைக்கும் உள்ளே இருக்கணும்னு சொன்னனால ஸோ நான் வந்து என்னோடய பார்ட்னரை உட்கார வச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த நேரத்தில் வரைக்கும் 1132 ஓட்டில் 660 ஓட்டு வந்து போல் ஆயிருந்து இன்னும் ஒரு 463 சம்திங் அந்த ஓட்டு வந்து போலாக வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த பூத் ஏஜென்ட்டு பணி நேரத்தில் நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த தளபதி விஜய் அவரோட காஸ்டியூம்ஸை போட்டிருந்தாங்க. கையில் காப்பு அண்ட் அந்த ஒயிட் ஷர்ட் அந்த ஃபேண்ட் விஜய் அவங்க போட்டிருக்க அதே ஃபேண்ட்டு போட்டுட்டு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அவங்களோட மனநிலை புரிஞ்சு ஸோ நம்மளும் பார்த்து சிரிக்கும்போது அவங்களே அந்த வைப்பில் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பூத் ஏஜென்ட் பணிங்கிறது வந்து கள்ள ஓட்டை தடுக்கிறதுக்கு நம்மளோட பங்களிப்பு வந்து ஓரளவு கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் நிறைய நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நண்பா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க, வெளிநாட்டில் இருந்து கூட இந்தியாவுக்கு வந்துடலாம் பல லட்சம் கொடுத்து, ஆனால் இந்த இருக்க சென்னையிலேருந்து மதுரைக்கு கூட வர முடியலடா, அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அப்புறம் இன்னும் ஒருத்தர் ஹாப்பியாக நண்பா தளபதி விசிலுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்ட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அண்டு இன்னும் நம்ம ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறவங்க வந்து நம்ம பூத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் ஓட்டு போடும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டேட்டஸுக்கு லைக் போடுறவங்க, ரெகுலராக நம்ம விஜய் ஸ்டேட்டஸ் போட்டால் லைக் பண்ணுறவங்க வரும்போது நம்மளை பார்த்தாங்க. நமக்கும் புரிஞ்சிச்சு எப்படியோ நம்ம தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ பயங்கர பாசிட்டிவ் தான். எங்கே போனாலும் பூத்தில் வெளியே இருந்தவங்க, பூத்துக்கு வெளியில் இருந்த நம்ம கழக தோழர்கள்னாலும் சரி எல்லாருமே நல்ல பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம உள்ளே இருந்து நம்மளால் வந்து மீடியாவில் என்ன நடக்குங்கிறத பார்க்க முடியல. ஸோ இப்போ 3 மணிக்கு அப்புறம் தான் மீடியாவில் நடக்கிறதே நானே பார்த்துட்ருக்கேன். அண்ட் அவங்க வந்து காலையிலேருந்தே மீடியாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் நல்ல அப்ளாஸ் இருக்குது. நான் எங்கள் பூத்தில் மட்டும் இல்லை, எங்கள் பூத்தோட பக்கத்து பூத்துலேயுமே வந்து தளபதி விஜயோட காஸ்டியூமை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ மீடியா பக்கம் வரும்போது கூட ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் கூட விஜய் அவர்களோட காஸ்டியூம்ஸை வந்து அதே கலரில் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நம்ம சினிமா வட்டாரங்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள், நிறைய டைரக்டர்ஸ் அவங்களும் வந்து விஜய் அவங்களோட காஸ்டியூமை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் இன்க்ளூடிங் நம்ம எக்ஸ் முதலமைச்சர் அவங்களுமே அதே காஸ்டியூமை தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்னு போட்டு நம்ம பசங்க வந்து பயங்கரமாக ஃபேஸ்புக்லேயும் சரி சோஷியல் மீடியாஸும் சரி நல்லா வைப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்களும் இப்போ வரைக்கும் இன்னும் ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. 100% ஓட்டு வந்து நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் போட்டே ஆகணும். அண்டு அதுதான் ஜனநாயக கடமையும் கூட. வேறு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் பார்த்து ரசித்தது, பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது எல்லாமே சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், எங்களோட பூத்தில் வந்து காலைல 7 மணிக்கு ஓட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஓட்டு போடும்போதே சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட். ஸோ அது ஒரு 30 நிமிஷம் தடைப்பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு சரியாகுமா ஆகாதானே. ஸோ 30 மினிட்ஸில் அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. 7:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ரொம்ப ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் அரைஸ் ஆகலை. டூப்ளிகேட் என்ட்ரி ஒருத்தர் வந்தாங்க. அவங்கள வந்து பார்த்து உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நபர்களை நம்ம திருப்பி விட்டோம். அதுவுமே வந்து நேர்மையான முறையில் நல்ல முறையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன விஷயங்கள் நடந்து அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் மகிழ்ச்சிகரமாக சொல்கிற மாதிரியும் ரொம்ப வந்து ஷாக்காகி த்ரில்லாகி இப்படி நடந்துச்சு ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறது மாதிரியும் ஒரு விஷயமா நடக்கலை. ஸோ இன்னும் பேலன்ஸ் டைம் இருக்குது. ஸோ அந்த நேரங்களில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நான் என்னோடய பொசிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரும்போது அதை தான் சொல்லிட்டு வந்தேன், கவனமாக இருந்து பாருங்கள், இனி உள்ள நேரம் தான் ரொம்ப க்ரூஷியலான டைம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு ஃபினிஷிங் வரும்போது எவ்வளோ போலாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட பார்ட்னர்கிட்ட பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்துட்டு வந்துச்சுன்னா நான் அதையும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்க இருந்தீங்கன்னா உடனே போய் ஓட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.